வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் ஹாப்பி குட் ஃப்ரைடே. கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிரேஸ் இன் பூஸ்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதனால் எந்தெந்த துறைகள் இந்த ஐபிஎல் 2024 பெனிஃபிட் ஆகிருக்கு, அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய தினம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஐபிஎல்ல பிக் ஸ்கோர் அடிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் பங்குச்சந்தையில் அந்த துறைகளை பார்க்கும் பொழுது உங்களால் ஒரு பெரிய ஸ்கோரை ஈட்ட முடியும். அதாவது ஸ்கோர்னா என்ன, உங்களுடைய லாபத்தை ஈட்ட முடியும். ஸோ இந்தியன் பிரீமியர் லீக், அதுதான் ஐபிஎல். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அந்த கிரிக்கெட்டில் ரொம்ப எக்ஸைட் ஆகிருப்பாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கம்பெனிகள் ஒரு கேரப் ஆகி ஒரு ப்ராஃபிட்டபிள் சீசனாக அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மேசிவ் வியூவர்ஷிப் இருக்கிறதுனாலையும் இந்த பாப்புலாரிட்டி, அது ஒரு கோல்டு மைனை கிரியேட் பண்ணுறதுனால அந்த பிஸ்னஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மொமெண்டத்தை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க துறைகளை பார்க்கும் பொழுது முதல்ல ஃபஸ்ட்டு ப்ராட்காஸ்டிங் ஏரியா, அதாவது லைக் டிவி கம்பெனிஸ், அதுதாங்க ஃபஸ்ட்டு பேட்டு இல்லையா. இந்த ஐபிஎல்னாலே ஒரு ஜெயண்ட்டாக வரணும்னா ஒரு டிவி ரேட்டிங் இருக்கணும். அந்த டிவி ரேட்டிங் இருந்தால் தான் லைக் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, பேரண்ட் கம்பெனி. ஸோ அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு டியூரிங் த செஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க மோர் பீப்புள் அந்த ஆடை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு ரெவென்யூ ஃபார் த ப்ராட்காஸ்டர்ஸ். ஸோ ஏன் அது மாதிரியான ஆடு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கூட கேட்டிருப்பாங்க, என்ன சார் இது, அதுதான் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த ஆடு கொடுக்கறது அந்த விஷயத்துக்காக இல்லை. இந்த ரெகுலராக அதேமாரி ஆட் கொடுக்கும்போது உங்கள் மைண்டில் அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்டு குட்வில். அது ரிஜிஸ்டர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடையில் போனாலோ ஆன்லைனில் போனாலோ வேறு எதையும் பார்க்காம ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, ஸோ தே வாண்ட் டு த டைரக்ட் டச் கனெக்ட் வித் த பீப்புள். இதெல்லாம் ஒரு காமன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ரெஸ் ஃபார் சக்ஸஸ், இது அப்பேரல் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஜாயின் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருப்பாங்க, இல்லை சில கம்பெனிஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு மேசிவ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஒரு மெர்ச்சன்டைஸ் கம்பெனிஸுக்கு. ஸோ இந்த அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னாக்க லைக் இந்த ஜாக்கி, ஜெர்சிஸ், ஸோ அதுமாரி கியர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எம்பிஎல், இதுமாதிரி நிறைய பேர் ஸோ இதை உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் வித் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டீமே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்மார்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயினோட அவங்களுக்கு ஒரு அப்பேரல்ஸை கொடுத்து அதன் மூலியமாக அவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய லெவலில் வியாபாரத்திலே ஒரு நுணுக்கத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாரும் இந்த ட்ரிங்கானஸ், அது பார்த்தீங்கன்னா பெவரேஜ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கிரிக்கெட்டை விளையாடுறவங்கள கூப்பிட்டு அந்தந்த ட்ரிங்க்ஸை குடிக்க வச்சு அதை பிரபலியப்படுத்துகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டியூரிங் அந்த ஹால்ட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரிங்கிங் செஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க கம்பெனி ஒரு ப்ராமினண்ட்டாக அந்த இடத்துல மேலே தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை தவிர இந்த ப்ராட்காஸ்டிங்கில் ஒவ்வொரு கிரிக்கெட் வீரர்களும் அந்தந்த பிராண்டை பிராண்ட் அம்பாசடராக, நீங்கள் இதை குடிங்க அதனால தான் நான் இப்படி இருக்கேன், நீங்கள் அதை குடிங்க, இன்னும் பெருவில் நிறையா ரன் எடுக்கலாம், அதுமாரி நீங்களும் உங்களுடைய முயற்சிகள்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு சைக்கலாஜிக்கலி பூஸ்டிங் த கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ். என்றைக்குமே ஒரு ப்ராடக்டை ஒரு பெரிய ஒரு ப்ராமினண்ட்டாக இருக்கவங்க ப்ரமோட் பண்ணாங்கன்னா அதை மக்கள் நம்ப தயாராவாங்க. அதேமாரி நடக்கிறது தாங்க அது. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னாக்க கம்பெனிஸ் லைக் கோகோ கோலா, வருண் பிரிவரேஜஸ், இதெல்லாம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் அதிகரிக்கும் அடுத்த 2-3 மாதத்துக்கு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்தாற்போ அவங்களுடைய இந்த குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமும் ஏறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது கிரிக்கெட் மாத்திரம் இல்லைங்க, இந்த ப்ராட்காஸ்டர், அப்பரல் கம்பெனிஸ், பெவரேஜ் கம்பெனிஸ், இவங்க எல்லாமே ஒரு கிளியர் வின்னர்ஸ். ஸோ அதனால் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இது பியாண்ட் த கிரிக்கெட்
மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருமானத்தை அரசாங்கத்துக்கும் கொடுக்குது, இண்டிவிஜுவலாக கம்பெனிஸ் கொடுக்குது. அந்த கம்பெனிஸை வந்து லாபம் ஈட்டுவதனால அந்த பங்குகள்ல இருந்தும் அது முதலீட்டாளர்களுக்கு பணம் கிடைக்கிறது. ஸோ இட் இஸ் அ சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னாக்க ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் த கம்பெனியை வந்து இதில் நீங்கள் பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஹவு த ஐபிஎல் பெனிஃபிட்ஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபார்ம்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உங்களுடைய சாய்ஸஸை ஒரு ஃபினான்ஷியல் கெயின்ஸ் அலாங் சைட் இந்த கிரிக்கெட் கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரிசர்ச் பண்ணால் உங்களால் வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.